அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதி வந்து குயிக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மலர்கிட்ட வந்து லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் லக்ஷ்மிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ரகவன் கிட்ட ஏங்க போய் 1/2 மணி நேரம் கூட ஆகல கிச்சன்ல, அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு வந்து சொல்றாளே, இருங்க நான் போயிட்டு அவ என்னதான் செஞ்சுட்டு வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிச்சன் உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா முட்டை தான் வேக வச்சு வச்சிருக்காங்க. தயிர் சாதம், ஊறுகாய் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உடனே லக்ஷ்மி ஏங்க எங்கன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. என்னாச்சு லக்ஷ்மி சொல்லுன்றாங்க. ஏங்க அவ எதுவுமே செய்யலங்க, சோறு வடிச்சு வச்சிருக்கா அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது சோறு வடிச்சு வச்சிருக்காளா? என்ன சொல்ற நீ? சோறு மட்டும் வடிச்சு வச்சிருக்காளா? என்னமா இதுன்னு சொல்லிட்டு மலர்கிட்ட கூப்பிட்டு கேக்குறாங்க. உடனே மதி செஞ்சதுன்னா என்கிட்ட நீங்க விளக்கம் கேட்டா கண்டிப்பா நான் சொல்றேன். இங்க பாருங்க, ஹெல்த்தியான சாப்பாடு தான் செஞ்சு வச்சிருக்கேன். இதை சாப்பிட்டா உங்களுக்கு ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க பாரு, ஓடா உழைச்சு உடம்பு இது. இப்ப உட்காந்து சாப்பிடறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லையா? இது நான் கட்டின வீடு. இந்த வீட்டுல எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்ற முடிவை கூட நீ தான் சொல்லணுமா? எனக்கு இஷ்டப்படி என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை தான் சாப்பிடுவேன். மலரு என்ன மலரு இதுன்னு சொல்றாங்க. உடனே மலர் வந்து ரகவன் கிட்ட, மாமா மதிக்கு இந்த வீட்டுல சமைச்சு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. நீங்க என்ன மாதிரி சாப்பிடுவீங்கன்றது அவளுக்கு தெரியாது. அதனால நான் சொன்னேன். உடனே அவ கத்துக்கணும்னா எப்படி மாமா? கொஞ்சம் கொஞ்சமா தானே கத்துக்க முடியும். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல எனக்கே இது பழகிக்க நேரம் ஆச்சு இல்ல. அதனால உடனே இவ பண்ணணும்னா எப்படி மாமான்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும் ராகவனுக்கு இது சரியா படுது. உடனே சரி, நீ அவகிட்ட எல்லா வீட்டோட பழக்க வழக்கம், யார் என்ன சாப்பிடுவாங்க, யாருக்கு இது பிடிக்கும், ஒரு வேளைக்கு எவ்வளவு சாப்பாடு சமைக்கணும், இது எல்லாமே இன்னும் 1 வாரத்துக்குள்ள அவ வந்து எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற, புரியுதான்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. உடனே மதி ஏன் இந்த சாப்பாடை சாப்பிட்டா வயிறு நிறையாதான்? இங்க பாருங்க, ரசம் பொரியல் சாம்பாருன்னு சொல்லிட்டு எல்லா விதமான சாப்பாடு சாப்பிட்டா இப்படிப்பட்ட வயசுல உங்களுக்கு தேவையில்லாத ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாம் வரும். இந்த மாதிரி கர்ட் ரைஸ், இந்த மாதிரி கம்மியான கலோரிஸ் இருக்கிறது சாப்பிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க ஹெல்த்துக்காக தான் நான் இதை சொன்னேன். எனக்கு சமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பிட்டாலும் கொஞ்சம் பெஸ்டா சாப்பிடணுன்றது எண்ணம், அவ்வளவுதான் சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே லக்ஷ்மி இங்க பாருமா, இத்தனை வருஷமா நாங்க இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். குத்துக்கல்லாட்டம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ வந்து தேவையில்லாத ரூல்ஸ் எல்லாம் இங்க போட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லி லக்ஷ்மி வந்து மதிய திட்டுறாங்க. உடனே மலர் வந்து மதி விடு மதி, இவங்க எல்லாரும் இப்படிதான், இவங்கள மாத்தணும்னு நினைச்சா நம்மளால மாற முடியாது, விட்டுருன்னு சொல்லிட்டு மலர் மதி கிட்ட சொன்னதும் சரி, நான் அப்ளிகேஷன் போடணும், வேலைக்காக நான் கிளம்புறேன், என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மதி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே மலர் கிட்ட லக்ஷ்மி என்ன மலர் இது, என்ன இவ இப்படி சமைச்சு வச்சிருக்கா, இதை பார்த்து நீ சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்க, என்ன பழி வாங்கறதுக்கு கரெக்டான ஆளு அவன் நீ நினைக்கிறியா? அத்தை எப்பத்த நான் அப்படியெல்லாம் சொன்னேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்படி என்ன, எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அத்தை எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள ஏதாவது சாம்பாரோ இல்ல வத்த குழம்போ ஏதோ ஒண்ணு வைக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே ராகவன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அவளுக்கு கொடுத்திருக்க 1 வார டைம்குள்ள அவ வந்து இந்த குடும்பத்தோட எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், புரியுதா மலருன்னு சொன்னதும் சரி மாமா, சரி நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மலர் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மலர் வந்து வெளியே வாசல் கூட்டிட்டு இருக்காங்க. மதி காலேஜ்ல வேலை பார்த்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே இதுதானே மதி மேமாவோட வீடுன்னு சொல்றாங்க. ஆமாப்பா, நீங்க யாரு? நாங்க மதி மேம் கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக வந்திருக்கோம். மதி மேம கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? மதி மேம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் இங்க இருங்க, இல்ல உள்ள வந்து உட்காருங்க, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல மதி மேடமோட வீடை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க தான் மலரா? உங்களை பத்தி மதி மேம் ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க. மதி மேம நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களாமே, ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா உட்காருங்கன்னு சொல்லிட்டு மதியை கூட்டிட்டு வராங்க. வாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி நினைச்சிட்டே இருந்தேன், நீங்க வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மதி பேசிட்டு இருக்காங்க. மேம் நீங்க இல்லாம எங்களுக்கு காலேஜ் போக கூட பிடிக்கல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நியூ ஸ்டாஃப் வந்தாலும் அவங்களும் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், புரியுதான்னு சொல்லிட்டு மதி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மலர் சந்தோஷப்படுறாங்க. மேம் உங்களுடைய வேலை தன்னால போகல, அதுக்கு காரணமானவங்க யாருன்றதான் நாங்க வீடியோ ஆதாரத்தோட எடுத்துட்டு வந்திருக்கோம், இந்த வீடியோவை பாருங்கன்னு சொன்னதும் வீடியோவை பாக்குறாங்க. அங்க தங்கராஜ் தான் போயிட்டு ஆபீசர் கிட்ட பேசியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. மதி வந்து இதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. மலருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. மலர் மதி கிட்ட என்ன மதி இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு தங்கராஜ், என்ன இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்காங்க. இங்க வந்து நல்லவர் மாதிரி வேஷம் போட்டாரு, என்னால தாங்கிக்க முடியல.
இந்த வேலை எந்த அளவுக்கு எனக்கு முக்கியம், பெர்மனன்ட் ஆயிடும்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மதி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே மலர்கிட்ட, இங்க பாருங்க, இந்த விஷயத்த எதுவுமே யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. நானு கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மதி கிளம்பி போயிடுறாங்க. மலருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம மலர் ரேவதிக்கு கால் பண்ணி, ரேவதி, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்பதான் இந்த விஷயம் எனக்கே தெரிஞ்சது. அதில் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சண்டி, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மதிக்கு தன்னால வேலை போகல. மதிக்கு வேலை போக காரணம் யாரு தெரியுமா? தங்கராஜ் அண்ணன் தான். அவர் தான் மதிக்கு வேலை போகணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதனாலதான் மதிக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதோ ரேவதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அண்ணி, அவரா இப்படி பண்ணியிருக்காரு? ஆமா, மதியோட ஸ்டூடெண்ட்டுங்க வீடியோவா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப மதி அதை வச்சு என்ன பிரச்சனை பண்ண போறாலோ தெரியலன்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. உடனே ரேவதி, மதி பண்றதுல அப்படி என்ன தப்பு இருக்கு அண்ணி? இவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மதி தேவையில்லாம சீடி பாக்குறது, மதி கோபத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா, ஐயோ இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லி புலம்ப வேண்டியது, இதெல்லாம் தேவையா? விடுங்க அண்ணி, எல்லாம் பட்டாதான் புரிய வரும். இந்த சுரேஷ்க்கு தெரியாமையே இவர் இப்படி பண்ணிட்டு பாரு. அப்ப சுரேஷும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான் தானே? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது ரேவதி. சுரேஷ் இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பாக்கல. பாவம் தெரியுமா மதி, வேலை போனதை நினைச்சு அவ்வளோ வருத்தப்பட்டு அவ்வளோ அழுதுட்டு இருந்தா. அப்ப கூட இந்த கல் நெஞ்ச 2 பேருக்கும் நான் தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கல. நிஜமாவே இவங்க 2 பேருமே வேற மாதிரி. சுரேஷ் எப்ப தங்கராஜ் அண்ணன் கிட்ட இருந்து வராரோ அப்பதான் மதி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும். அது வரைக்கும் இப்படிதான் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இத லட்சுமி கேட்டுட்டு, என்ன எந்த வேலையும் செய்யாம நீ பாட்டுக்கு வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்க, என்ன சுரேஷ் அப்படி என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை, ஒண்ணு இல்ல அத்தை, மதி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. என்னது, அவ வந்து சொல்லுவாளா? அப்படி என்னடி என் பையன் பண்ணான்? அத்தை, சுரேஷ் பண்ணதும் தங்கராஜ் அண்ணன் பண்ணதும் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பத்தை. நிஜமாவே மதி இப்ப ரொம்பவே கோபத்துல இருக்கா. வந்தா என்ன பண்ணுவானே தெரியாதுன்னு சொல்லிட்டு மலர் அங்கிருந்து போறாங்க. உடனே ராகவன் கிட்ட, ஏங்க ஏங்க, உங்க பெரிய மருமகளை என்னன்னு கேளுங்க. மதிக்கு ஏதோ நம்பிக்கை துரோகம் சுரேஷும் தங்கராஜ் மாப்பிளையும் பண்ணிட்டாங்களாம். அது என்ன ஏதுன்றது தெரியல. அவ பாட்டுக்கு அவ வாய் வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மலரை குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை ராகவனுக்கு உண்மை தெரிஞ்சா ராகவன் மதி பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்ல திரும்பவும் தங்கராஜ் பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.